தெய்வத்தாய் படத்தின் சில காட்சிகள் செங்கல்பட்டுக்கு அருகே படமாக்கப்பட்டது. ஸ்டண்ட் கலைஞர்கள் 10 பேர் இருந்தார்கள். படப்பிடிப்பு தொடங்கும் முன் அனைவருக்கும் உணவு தரப்பட்டது. அனைவரும் சாப்பிட்டு முடித்த பின் சற்று தாமதமாக கோலப்பன் என்னும் கலைஞர் வந்தார். அப்போது அவருக்கு உணவு இல்லாமல் போனது. தகவல் எம்ஜிஆர் காதுகளுக்கு எட்ட கோபமடைந்த அவர் தயாரிப்பு நிர்வாகியை கடிந்து கொண்டார். எப்படி உணவு இருந்தாமல் அவர் காட்சிகளில் நடிப்பார் என கேட்டுவிட்டு உடனே தனது காரில் செங்கல்பட்டுக்கு ஆளை அனுப்பி உணவு வரவழைத்து கலைஞர் கோலப்பன் சாப்பிட்ட பின்னரே படப்பிடிப்புக்கு தயாரானார் எம்ஜிஆர். அந்த ஒரு ஸ்டண்ட் கலைஞருக்கு உணவு இல்லை என்றவுடன் படப்பிடிப்பில் கலந்து கொள்ளாமல் அந்த கலைஞர் சாப்பிட்ட பின்னரே தொடர்ந்து பணியாற்ற ஆயத்தமானார் எம்ஜிஆர். இதன் மூலம் எந்த அளவுக்கு மனிதநேயம் மிக்கவராக அவர் இருந்தவர் என்பது தெரியும். ஸ்டண்ட் நடிகர் மட்டுமல்ல, எவர் ஒருவருக்கும் இந்த நிலை ஏற்பட்டாலும் எம்ஜிஆரின் நிலை அவ்வாறே இருக்கும். இதுபோன்ற மனிதாபிமானம் நிறைந்த செயல்களை திரையுலகிலும் சரி, பொது வாழ்விலும் சரி, எம்ஜிஆரை தவிர வேறு எவரும் அவ்வளவு எளிதில் செய்துவிட மாட்டார்கள் என்பது ஆணித்தரமான உண்மை.